மாணவர் சங்க தலைவர் கனய்யாகுமாரை ஆஜர்படுத்த அழைத்து வந்தபோது டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் இன்று மோதல் மூண்டது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், கைது செய்யப்பட்ட மாணவர் சங்க தலைவர் கனய்யாகுமார் வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கு? காயத்ரி, அதாவது கன்னியாகுமார் தற்போது நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி பட்டியாலா நீதிமன்றமானது தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அவர் தற்போது திகார் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த விசாரணையானது நிறுத்தி வைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சற்று முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட டெல்லி பட்டியாலா நீதிமன்றம் தற்போது கன்னியாகுமாருக்கு நீதிமன்ற காவலை வழங்கி அவர் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கன்னியாகுமாருக்கு வழங்கப்பட்ட அந்த 5 நாள் போலீஸ் காவலானது இன்றுடன் முடிவடைந்து அவர் சற்று முன்னர் டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டார். அவர் கொண்டு வரப்படுவதற்கு சிறிது முன்பாக 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது போல வழக்கறிஞர்கள் இரு பிரிவினருக்கிடையே மோதலானது ஏற்பட்டது. மறுபடியும் செய்தியாளர்களின் மீதும் மாணவர்களின் மீதும் ஒரு சில தரப்பினர் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். மேலும் கன்னியாகுமாரை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்த வந்தபோது வழக்கறிஞர்கள் ஒரு சில தரப்பினர் கன்னியாகுமாரின் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 நாளுக்கு முன்புதான் இது போன்ற ஒரு விவகாரம் நடந்த மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இன்றைக்கு மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இன்று காலை முதலே டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் உச்சகட்ட பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது. டெல்லி பட்டியாலா நீதிமன்றமே போலீசாரின் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. இன்று காலை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க வேண்டும், செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு செய்தியாளர்கள் 5 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். அதே போல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கன்னியாகுமாரின் தரப்பில் 2 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இன்றைக்கு நீதிமன்றத்தில் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு வெளியே ஏராளமான செய்தியாளர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். கன்னியாகுமாரை நீதிமன்றத்திற்கு போலீசார் ஆஜர்படுத்த வந்தபோது வழக்கறிஞர்கள் ஒரு சில தரப்பினர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் இதனையடுத்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன், கபில் சிபல் ஆகியோரின் தரப்பில் இந்த சம்பவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அங்கு போதிய அளவில் பாதுகாப்பில்லை, மிக பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அங்கு நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக கபில் சிபல், அதே போல துஷ்யந்த் தவே, அஜித் சின்ஹா உள்ளிட்ட 5 மூத்த வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்றை அனுப்பிய நிலைமை குறித்து ஆய்வு செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட அந்த குழுவானது கபில் சிபல் தலைமையில் இந்த டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் வந்து ஆய்வானது மேற்கொண்டது. கபில் சிபல் வருகை தந்த போதும் ஒரு சில தரப்பினர் அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து நீதிமன்றத்தினுள்ளே ஒரு சில வழக்கறிஞர்கள் சிலர் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் பிரச்சனை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இவை மட்டுமின்றி உள்ளே இருந்து செய்தியாளர்கள் மீது கற்கள் கொண்டு வீசப்பட்டது. பல்வேறு தரப்பிலிருந்தும் பல முனைகளிலிருந்தும் செய்தியாளர்கள் மீது கற்களானது வீசப்பட்டது. எனவே செய்தியாளர்கள் கலைந்து ஓடினார்கள். எனவே டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கினுடைய விசாரணை நிறுத்தி வைத்து ஒத்திவைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட டெல்லி பட்டியாலா நீதிமன்றம் தற்போது அவருக்கு நீதிமன்ற காவலை வைத்திருக்கிறது. நீதிமன்ற காவல் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹனிகுமார், இப்போ கபில் சிபல் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் குழு ஆய்வு செய்திருக்கு. இந்த நிலையில இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல வேற ஏதாவது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா காவல்துறைக்கு? நிச்சயமா இந்த விவகாரம் பல்வேறு தரப்புலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நீதிமன்றத்திற்கு உள்ளே நடக்குது அப்படின்னா நிச்சயமாக மோடி அரசனுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற முடியாது என்று எதிர்க்கட்சிகள் தற்போது குற்றம் சாட்டி இருக்கின்றன. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டி இருக்கிறார். இது பிஜேபி நடத்தக்கூடிய கூண்டான்ஸ் என்று சொல்லப்படுகிற ரவுடிகள் பின்னணியில் செயல்படுகிறார்கள் என்று மிக கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. பிஎஸ் பஸ்ஸி பற்றி கெஜ்ரிவால் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரோ அவையெல்லாம் உண்மை என்பதை டெல்லி போலீசார் தற்போது நிரூபித்திருக்கிறார்கள் என ஆம் ஆத்மி கட்சி கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த நீதிபதி சலமேஸ்வரர், உச்சநீதிமன்ற நீதிபதி சலமேஸ்வரர் டெல்லியினுடைய போலீஸ் கமிஷனருடன் நேரடியாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். மேலும் டெல்லியினுடைய கமிஷனர் கவுன்சிலுக்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மத்திய உள்துறை அமைச்சருடைய செயலாளர், அதே போல டெல்லியினுடைய தலைமை காவலர் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. எனவே பல்வேறு தளங்களிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு தரப்புல மிக கடுமையான கண்டன குரல்களையும் இது எழுப்பியிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது காயத்ரி.